இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்றியான் பெர்ஹாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அம்னோவில் தலைவர் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியா? பேராளர்கள் நாளை முடிவு செய்கின்றனர். தேசிய முன்னணியின் தலைமை கட்சியான அம்னோவில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டி இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டு வரும் வேளையில் அவ்விரு முக்கிய பதவிகளுக்கு போட்டியிருக்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து அம்னோ பேராளர்கள் நாளை சனிக்கிழமை முடிவு செய்ய வருகின்றனர். இன்னும் 2-3 மாதங்களில் 6 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறும் நிலையில் அம்னோவில் அவ்விரு முக்கிய பதவிகளுக்கும் போட்டி இருக்குமானால் அது கட்சியை பிளவுபடுத்திவிடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவ்விரு பதவிகளுக்கும் போட்டி இருக்க வேண்டும் என்று ஒரு தரப்பு பேராளர்கள் வலியுறுத்தி வருவதால் நாளை நிறைவு பெறவிருக்கும் அம்னோ மாநாட்டில் இது குறித்து பேராளர்கள் தீர்க்கமாக முடிவெடுக்கவிருக்கின்றனர். நாட்டின் முதன்மை சுற்றுலா தலங்களில் ஒன்றான தைப்பிங் புக்கிட் லாரோட் மலையில் பயங்கர நிலச்சரிவு நிகழ்ந்துள்ளது. எனினும் இச்சம்பவத்தில் யாரும் காயம் அடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேக்ஸ்வெல் ஹில் என்றழைக்கப்படும் புக்கிட் லாரோட் மலையில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் அதன் சாலை முற்றாக மூடப்பட்டுள்ளது. மிக குறுகலான சாலையை கொண்ட அந்த மலைவாசல் தளத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு குறித்து ஆராயப்பட்டு வரும் வேளையில் சுற்றுலாவிற்காக சென்றவர்கள் மலை உச்சியில் சிக்கி உள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவர்களை மீட்கும் நடவடிக்கையை தைப்பிங் நகராண்மை கழகம் மற்றும் இதர பொது தற்காப்பு படையினர் ஆராய்ந்து வருகின்றனர். நாளை மறுநாள் ஜனவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பத்துமலை திருத்தலத்தில் கொண்டாடப்படவிருக்கும் ஒற்றுமை பொங்கல் விழாவிற்கான மகத்தான ஏற்பாடுகள் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா தலைமையில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தைத்திங்கள் முதல் நாளில் வரும் பொங்கல் திருநாளை அனைத்து தமிழர்களும் சமயம் மதம் பாராமல் கொண்டாடி சிறப்பு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழர்களின் கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் மிக நேர்த்தியாக ஒற்றுமை பொங்கல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக டத்தோ ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். ஒற்றுமை பொங்கல் விழாவை ஒட்டி பத்துமலை திருத்தலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய தான் ஸ்ரீ நடராஜா, தைத்திங்கள் முதல் நாள் தமிழ் புத்தாண்டின் தொடக்க நாளாகும் என்றார். தமிழர் பண்பாடு, தமிழர் வாழ்வு சார்ந்த எழுச்சியும் மகிழ்ச்சியும் ஊட்டுகின்ற தைத்திங்கள் முதல் நாளே தமிழர் புத்தாண்டாக கொண்டாடப்படுவது மிக பொருத்தமானது என்பதற்கான விளக்கத்தையும் தான் ஸ்ரீ டத்தோ நடராஜா தந்தார். அந்த சித்திரை ஒன்று நான் எந்த வியாக்கணத்துக்கும் வரவில்லை, எந்த வம்புக்கும் வரவில்லை. அது இந்து புத்தாண்டு என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட வேண்டாம். ஏன் இந்து புத்தாண்டுகள் என்று சொல்லுகின்றேன் என்றால், தமிழ் வேண்ட பிறப்பு தமிழர்களுக்குள்ள ஒரு வருஷப்பிறப்பு. அது தை 1. தமிழன் என்றால் யார்? தமிழன் என்றால் தமிழ் பேசுகின்றவன் மாத்திரம் தமிழன் இல்லை, இந்துக்கள் தமிழன் அல்ல. முஸ்லீமை சேர்ந்த தமிழ் அன்பர்களும் தமிழர்கள் தான், கிறிஸ்தவர்களும் தமிழ் அன்பர்கள் தான். இவர் எல்லோரும் சேர்ந்தவர்கள் தான் தமிழர்கள். இந்த தமிழர்களுக்கு ஒரு திருநாள், அதுதான் தமிழர் திருநாள். அதுதான் நம்முடைய பொங்கல் அறுவடை பிறகு தமிழ்நாட்டிலே அறுவடை என்பது தமிழர்கள் மாத்திரம் எல்லோரும் செய்கின்றார்கள், எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் தமிழர்களுக்கு ஒரு திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள், அதுதான் தமிழ் வருடப்பிறப்பு. அதனால் தான் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் தை 1 தமிழர்களுடைய வருடப்பிறப்பாக கொண்டாடுகின்றது. இதை எல்லோரும் புரிந்து தெரிந்து இதை பெரும் விழாவாக கொண்டாட நான் ஆசைப்படுகின்றேன். தமிழர்களின் உழவையும் உழைப்பையும் போற்றும் திருநாளான தைப்பொங்கல் விழாவையும் தமிழ் புத்தாண்டையும் ஒற்றுமை பொங்கல் விழாவாக கொண்டாடி மகிழ பத்துமலை திருத்தலத்தில் நடைபெறும் ஒற்றுமை பொங்கல் விழாவில் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு தான் ஸ்ரீ டத்தோ நடராஜா அழைப்பு விடுத்துள்ளார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான சோக்சோவின் புரோகிராம் பஞ்சானா கர்ஜாயா 2.0 திட்டத்தில் 14 லட்சம் வெள்ளி தொகையை கோருவதற்கு போலி ஆவணங்களை சமர்ப்பித்து மோசடி செய்ததாக வர்த்தகர் ஒருவர் இன்று ஷா அலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார்.
44 வயதான எம் கார்த்திகேசன் என்ற அந்த வர்த்தகர் 14,48,240 வெள்ளியை கோருவதற்கு ப்ராஃபிட் சொனாட்டா சென்ட்ரியான் பெர்ஹாட் என்ற நிறுவனத்தின் பேரில் போலி ஆவணங்களை வழங்கி ஏமாற்றியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அவர் இக்குற்றத்தை கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி பெட்டாலிங் ஜெயாவில் உள்ள விஸ்மா பர்கேசோவில் புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து கார்த்திகேசன் விசாரணை கோரியுள்ளார். அக்கா நீனும் கிளம்பலையா? நான் ஹேர் டை பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். சூப்பர், அப்ப நீ போன மாதிரி தான். சுசானா ஹேர் டாக்னிங் ஷாம்பு இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை? இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 நிமிடத்தில் கூந்தலை கருகருன்னு மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. சுசானா ஹேர் டாக்னிங் ஷாம்பு. தஞ்சோங் மாலைமேல் உள்ள உப்சி எனப்படும் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் விபத்தில் மரணம் அடைந்த வேளையில் அவரை 4 நண்பர்கள் படுகாயத்திற்கு ஆளாக்கினர். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 2:55 மணியளவில் தஞ்சோங் மாலிம் அருகில் பெஹ்ராங் டோல் சாவடியிலிருந்து வெளியேறும் சாலையில் நிகழ்ந்தது. 20 வயது எம் யோகவாணி என்பவரை இச்சம்பவத்தில் மாண்டதாக போலீசார் அடையாளம் கூறினர். யோகவாணியும் அவரின் 4 நண்பர்களும் பயணம் செய்த ஹோண்டா சிட்டி கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி மரத்தில் மோதியதாக முவாலிம் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஹஸ்னி முகமது நசீர் தெரிவித்தார். தலையில் பலத்த காயத்திற்கு ஆளான யோகவாணி சம்பவ இடத்திலேயே மாண்ட வேளையில் அவரின் நண்பர்கள் ஸ்லிம் ரிவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அந்த 5வரும் பேரா பத்துகஜாவிலிருந்து உப்சி பல்கலைக்கழகத்தை நோக்கி காரில் வந்து கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக முகமது ஹஸ்னி குறிப்பிட்டார். குவாலலங்காட் நகராண்மை கழகத்தினால் பிடித்து வைக்கப்பட்டு அடைக்கப்பட்டு எலும்பும் தோலுமாக மிக பரிதாபமாக காணப்பட்ட 97 நாய்களின் நிலை குறித்த வீடியோ காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து அந்த நகராண்மை கழக பொறுப்பாளர்கள் கடும் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளனர். சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து வைக்கும் அந்த நகராண்மை கழக அமலாக்க அதிகாரிகள் அவற்றை முறையாக கவனிக்காததால் அவை பசியில் வாடி மிக பரிதாபமாக காட்சி தந்தது பிராணிகள் நேசிப்பாளர்களை கவலையில் ஆழ்த்தியது. இந்நிலையில் ஃபவுசியா பாஸ்கே என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அந்த நாய்களை மீட்டு அவற்றை ஜோகூரில் உள்ள நாய்கள் பராமரிப்பு மையம் ஒன்றுக்கு அனுப்பி வைத்தனர். அந்த நாய்கள் இறக்கும் தருவாயில் இருந்த நிலையில் அந்த அமைப்பு 97 நாய்களையும் காப்பாற்றி உள்ளது. எனினும் அந்நாய்கள் காப்பாற்றப்பட்ட சில மணி நேரத்திலேயே 14 நாய்கள் இறந்தன என்று அந்த நாய்களை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ள என் பத்மராஜன் தெரிவித்தார். சார் மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஐ பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? சார் நம்ம இன்னும் 10 நிமிஷத்துக்கு கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சி. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மேன். சுசானா ஈஸி ஃபார் மேன். மலேசிய இராணுவ படையின் தொடர்புத்துறை அலைவரிசை கட்டமைப்பு பாதுகாப்பாக உள்ளதால் அது குறித்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று இராணுவ தளபதி தான்ஸ்ரீ எஃப்என்டி புவாங் தெரிவித்துள்ளார். இராணுவத்தின் தொடர்புத்துறை அலைவரிசையில் ஊடுருவல் நடந்திருப்பது தொடக்கத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டு சரி செய்யப்பட்டு விட்டதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது நாடு முழுவதும் உள்ள இராணுவ படையின் தொடர்புத்துறை அலைவரிசை கட்டமைப்பு முழு பாதுகாப்பில் உள்ளதாக அவர் இன்று தெளிவுபடுத்தினார். மக்களுக்கு போதுமான கோழி விநியோகம் கிடைப்பதை உறுதி செய்ய சந்தையில் கோழி விலை அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோஸ்ரீ சலாஹுடீன் அயூப் தெரிவித்துள்ளார். கோழி விலை ஏற்றம் காணாமல் நிலைத்தன்மையுடன் இருப்பதற்கு அதன் உச்ச வரம்பு விலையான கிலோவிற்கு 9 வெள்ளி 40 காசு விலை நிர்ணயிப்பு மறு ஆய்வு செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பில் கோழி விநியோகிப்பில் முக்கிய பங்களிப்பை வழங்கி வரும் பண்ணையாளர்களுடன் அமைச்சு விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூர் தமான் டேசாவில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் ஒரு காதல் ஜோடியினர் கைது செய்யப்பட்டது மூலம் 1,54,000 வெள்ளி பெறுமானமுள்ள பல வகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இச்சோதனை கடந்த ஜனவரி 10ஆம் தேதி ஓப் அகாசியா என்ற பெயரில் மேற்கொள்ளப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ அஸ்மி அபு காசிம் தெரிவித்தார்.
வாடகை வீட்டில் இருந்து வந்த 18 மற்றும் 43 வயதுடைய அந்த காதல் ஜோடியினர் தங்களின் போதைப்பொருள் கடத்தலுக்கு அவ்வீட்டை ஒரு மையமாக பயன்படுத்தி வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அஸ்மி அபு காசிம் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்றியான் பிர்ஹாட். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.